SASDOவின் பிரதான செய்திகள். ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் டொனால்ட் ட்ரம்பை அரபிக் கடலில் நிறுத்தவில்லை என்றால் அவரின் அடுத்த பார்வை சீன கடலை நோக்கியதாகவே இருக்கும். அது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என நினைத்து கூட பார்க்க முடியாது என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளார்கள். குறித்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் பாதுகாப்பு தொடர்பில் ரஷ்யா மீது உலகத்திற்கு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அது கியூபா, வெனிசுலா, சிரியா போன்ற பிரச்சினைகளில் அந்த நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா மேற்கொண்டிருக்கும் யுத்தத்தில் அந்த நம்பிக்கை பாரிய பங்கமும் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் யுத்தத்தின் போது ரஷ்யாவுக்கு ஈரான் ட்ரோன் மற்றும் கவச வாகனங்கள் அதற்கான தோட்டாக்களை வழங்கினார்கள். அஞ்சாமல் இந்த சவாலுக்கு ஈரான் முகம் கொடுத்தது. ஆனால் ரஷ்யா அதற்கு எதிர்பார்த்த பிரதி உபகாரம் செய்யவில்லை. ரஷ்யா இந்த போருக்கும் தாங்கள் வருகிறோம் என அமெரிக்காவுக்கு அறிவித்திருக்கலாம். ஆனால் உக்ரைன் போரை வைத்துக்கொண்டு இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாது. கருங்கடலுக்கு பின்னால் இருப்பது ஈரான் ஆகும். அங்கு கலவரங்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்பட்டால் உக்ரைனை தவிர ரஷ்யாவின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு புதிய எதிரி உருவாகலாம். ஆனால் ரஷ்யாவுக்கு இது லாபகரமான ஒரு பக்கமும் இருக்கிறது. உக்ரைனும் அமெரிக்காவும் நோட்டாவும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள். அதற்கு முன்னர் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை நியாயப்படுத்த முடியும். இப்போதுதான் ரஷ்யாவிடம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மண்டியிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. எரிவாயு மற்றும் எரிபொருட்களின் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யா வழங்கிய எரிவாயு குழாக்கள் மூடப்பட்டுள்ளன. அவற்றை திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு போடப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை தடுத்த வேண்டியும் ஏற்பட்டுள்ளது. இது ரஷ்யாவுக்கு கிடைக்கும் மேலதிக தன்மைகள். இதனால் தான் ரஷ்யா ஈரானுக்கும் உதவி செய்யவில்லை என நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு இன்னும் ஒரு யுத்தத்துக்கு முன்வர முடியாத நிலையில் உள்ளார்கள். இந்த யுத்தத்தில் அடுத்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நாடு சீனா தான். அமெரிக்கா இஸ்ரேலுடன் நீண்டகால போருக்கு தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர போலீஸ் படை செய்தி தொடர்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். நீண்டகால போருக்கு தயாராக உள்ளோம். அடுத்த கட்ட தாக்குதல் எதிரிகளுக்கு மிகுந்த வலி மிகுந்ததாக இருக்கும். ஈரானின் புதிய தொழில்நுட்பத்துடன் புதிய ஆயுதங்கள் விரைவில் வருகின்றன. இந்த தொழில்நுட்பம் புதிய ஆயுதத்தை இதுவரை எந்த மோதலிலும் பயன்படுத்தவில்லை. இனி அந்த புதிய ஆயுதங்களை பயன்படுத்த உள்ளோம் என்றும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா கடந்த 28ஆம் தேதி அதிரடி தாக்குதல் நடத்தி ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உட்கட்டமைப்புகள், இராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.